நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs பாகிஸ்தான் சூப்பர் 4 சுற்று தான் பார்க்க போகிறோம். ஏஷியா கப். ஸோ கைஸ் ஆல்ரெடி நம்ம பாகிஸ்தான் கூட ஜெயிச்சோம், ஓமன் கூட ஜெயிச்சோம், பாகிஸ்தான் கூட திரும்ப ஜெயிச்சோம். இந்த தடவை பங்களாதேஷ் கூட மோத போகிறோம். ஓகே 10 ஓவர். ஸோ கிரீன் பிச்சு, டஸ்கி 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 லிட்டன் தாஸ். கேப்டன் லிட்டன் தாஸ் இருக்கிறாரு நம்ம பக்கம். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 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 யாதவ். ஸோ இது ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தான் விசஸ் இந்தியா தான் நினைக்கிறேன். இந்தியா விசஸ் பாகிஸ்தான் டிரைவர் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மொத்தம் 14 மேட்ச்சுக்கு நாங்கள் 8 அவங்க 8 ஜெயிச்சிருந்தா அது இதுன்னாங்க. அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். சரி நம்ம என்ன பண்ணுறது. ஓகே வந்தாச்சு பவுலிங். ஓகே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பங்களாதேஷ். டைல்ஸ் டைம், டாஸ் டைம். டைல்ஸ் போகிறோம், நம்ம டைல்ஸ்க்கு போகிறோம் கைஸ். ஓகே எதை டிஃபெண்ட் பண்ணுவோம் கைஸ். அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக பேட்டு தான் கைஸ். சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். அபிஷேக் சர்மா அண்ட் சுபன் ஷாஹில் உள்ள இறங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸையாங்க பங்களாதேஷ் ஃபீல்டர்ஸ் உள்ள வராங்க. அண்ட் நம்ம டீம் அபிஷேக் சர்மா சுபன் ஷாஹில் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்க்க சகிப் வந்திருக்காரு ரைட் டைம் மீடியம். அபிஷேக் சர்மா வராங்க. 3 ஆவரேஜாக 263 ஆகுது. பெஸ்ட்டு 53 ரன். சகிப் அல் ஹசன் கைஸ். சகிப் அல் ஹசன் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு அவள் தான் பிடிச்ச பிளேயரும் கூட. ஃபர்ஸ்ட் பால் அபிஷேக் சர்மா ஆரம்பிச்சு வைக்கிறேன், வேற யாராவது இருந்தால் முடிச்சு வைங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே சகிப்பை தூக்கி சுருங்கிருக்காரு. அபிஷேக் சர்மா 74 மீட்டர் சிக்ஸ் கைஸ். அபிஷேக் சர்மா இஸ் பேக். இதுக்கு முன்னாடி பல வீடியோ போட்டேன், போடலை. இந்த மேட்சையே நான் 4-5 தடவை எடுத்தேன் சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோவை 4-5 தடவை கொலை பண்ணுவீங்க மாட்டேன். ஒருத்தனா ஒரு ஓவரில் எடுத்துட்டாங்க, ஒருத்தனா ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்தாங்க. அதை நான் என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்டிங். ஜெர்சிங்களா வீடியோ போடலாம், லைவில் ஓடுறதுன்னா அவங்க தான் நீங்கள் கிளம்பிருக்கீங்களே, என்னடா இப்படி போடுறது. அடுத்த சிக்ஸில் அபிஷேக் சர்மாவோட பேட்டில் இருந்து பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். அபிஷேக் சர்மா கைஸ். பால் 11 உன்னை போட்டு இந்த சுற்றிட. அபிஷேக் சர்மா அடுத்த சிக்ஸ். என்ன காந்தையா வந்த இப்படி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. பங்களாதேஷ் ரொம்ப அக்ரெசிவாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க அக்ரெசிவாக குறைக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மா அவங்க அக்ரெசிவ் ஒரு முட்டிப்பு கட்டுறாருங்க. அபிஷேக் சர்மா இஸ் கம்மிங் 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 மேட்சஸில் நல்லா வருவார். T20 வேர்ல்டு கப்பில் இவரை போடணுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்தியா இருக்காது அடிக்க தவறினது காரணம் அபிஷேக் சர்மா தான் கைஸ். அபிஷேக் சர்மா இஸ் பேக். இன்னும் கொஞ்சம் திரும்பி இது வருண் சக்கரவர்த்தியே நான் இந்த ஆல்ரவுண்ட் இன்னொரு வச்சுருந்தேன். அந்த மேட்ச் ஃபுல்லாக எல்லாம் அவுட் ஆகிட்டு 5 விக்கெட் வந்துட்டாங்க. அதனால எனக்கு என்னன்னு தெரியல, வருண் சக்கரவர்த்தி எடுக்காம சூண்டு திரும்ப எடுத்து நல்லா 2 வருது. சூண்டு பேர் லக்கா போனோம் இந்தியாவுக்கு. வருண் சக்கரவர்த்தி தான் வேஸ்ட்டு.
அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே இன்னொரு குண்டை போடுறாங்க, இந்தியா ஏமாற்றி வெற்றி பெற போகிறது அப்படின்றாங்க. ஏண்டாலே நாங்கள் சும்மா இருக்கவங்க பிடிக்கிறா. ஒரு 34 ரன்னை கடைசிட்டாருங்க அபிஷேக் சர்மா. ஷகிப் இன்னைக்கு என்ன கார்டில் வந்தாங்கன்னு தெரியல. ஷகிப்பை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. 34 அடுத்தது வாட்டி அஹ்மத் வந்திருக்காரு. இந்த கொம்பு முளைச்சவங்க ஒரு ஏமாத்தி பால் போடுவாங்க, அதில் ஏமாறக்கூடாது. அப்படியும் சும்மா பேட் தாங்க வச்சேன். பொட்லான் வந்துட்டேன் என்ன இந்த மேட்ச்ல. இன்னொரு மேட்ச்ல சுவங்கில் யாருங்க இவரு? என்ன சும்மா வச்சுக்கோ, நான் அடிக்கிறது இனிமே பேக் சைடு தான் அப்படின்ற மாதிரி. சுபன் ஷாகில் நான் அப்படிதான் கூப்பிடுவேன், அதனால அப்படி விட்டேன். சுபன் ஷாகில் ஒரு 6 அடித்தார். ஒரு 2 ஓவர் 40 ரன் ஹிஸ்டரி அன்னைக்கு தொட போறாங்க. ஹாப்பி 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 கோ. என்னங்க இன்டரு சூடு கிளம்பிடுங்க. சுமங்கிலுக்கு சூட கிளப்பி விட்டாரு அகமது. சண்டைக்கு வராதையோ போய் வேலை வர இருந்தா பாடுறா அப்படின்ற மாதிரி தாங்க ஆரஞ்சாருங்க. என்ன தேவையில்லாம சண்டைக்கு கூப்பிட்டாம மண்டைய போட்டு அம்பிக்கு போல மன்னிப்பு கேட்டு கொட்டில வச்சு நேற்று கட்டின மண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரே அடிதான். தாவெல்லாம் நம்மளுக்காப்பா, நான் அடிச்சானா தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடிச்சாதான் தூங்க மாட்டேன். வீடு போய் சேர மாட்டேன் நான் அடிஞ்சா இவங்க குடி ரெடி 6 பவுண்டரி 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வேகமாக போடணும்னு இன்னைக்கு வெற்றியோட வந்துட்டாருங்க. 10 பால்ல 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரெக்கார்டு கைஸ். 11 பால் ஆல்ரெடி ஒரு 50 பார்ட்னர்ஷிப் ஒரு மேட்ச்சில் பார்த்தோம். அது போன மேட்ச் பாகிஸ்தான் கூட நாங்கள் நான் அடிச்சா தாங்க மாட்டேன். கட்டேசி பார்ட்னர்ஷிப் இன்னும் விழுத்தாங்க பாருங்க. அக்ஷர் சுமனா சரி மரியான தாக்குதல் அன்னைக்கு இறக்குனாங்க. போனங்கிறாங்க டிப்ல பட்டது 6ல ஏறுது. ஜன்னாஸ் கொத்துனாரு இன்னைக்கு சுபங்கிங்க அபிஷேக் சர்மா. இதுக்கு மேலே 50 ரன் பார்ட்னர்ஷிப் போகிறதுக்குள்ளே விக்கெட் எழுந்துருவோம். பட் இன்னைக்கு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கெட் எழுதுனா அவ பார்த்துவாங்க. நம்ம இந்தியா டீமாக பவர் பிளேயரான நிலைகளை பாடு 6 நீ ஸ்டாயர் ஒன்னா போடு, நீ காயர் ஒன்னா கூட போடு. ஆனால் நான் அடிப்பது 80 பால் 6 செதற விட்டுட்டுருக்காருங்க இன்னைக்கு. என்ன வெளியில் வந்தாங்கன்னு தெரியல. இந்தியா பிளேயர்ஸ் மொத்தம் ஓவர்லேருந்து தூக்கி கிடாயிறாங்க. ஒரே ஒரு பால் எத்தனை 6 கேஸ் சத்தியமாக சொல்கிறேன். ஃபோன் இல்லை ஆகாரம் 2-0 கம்மியாக தான் வச்சிருக்காரு. 6.35 தான் வச்சிருக்கானா. ஏங்க இவன் கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏண்டா இவனா என்னடா பயப்படுற? இப்போ வர்றதுக்கு அடி போதுன்னு அடிச்சவன் நீ இப்போ இடா பயப்படுற அப்படின்ற மாதிரி தான் கைஸ் நீங்க கேட்கறது எனக்கு நினைக்கிறேன். 2 ரன் தான் தோத்துதான் நான் சொன்னேன். என் ஓவர்ல நமக்கு ரன்னு வராது. நான் எவ்வளோ இழுத்துடிச்சேன் அப்படின்னு அந்த ஃபீல்டர் அங்கே வந்து என்ன பார்த்தீங்களா எவ்வளோ பவர் ஃபிட்டராக இருந்திருக்கான். அவள் பார்த்துக்கோங்க. அச்சாரியா 6 அபிஷேக் சர்மா நீ எவ்வளோ பெரிய பவர் ஃபிட்டராக இருந்தாலும் சரி நான் அடிக்கிறத எடுத்து கொண்டு தான் இருப்பேன். அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. லைக் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வேக 50 என்னெல்லாம் கைஸ். ஸோ கைஸ் 50 நெருங்கினாரு அவுட் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன்ல கைஸ் டைமண்ட் உஷாராக இருக்கும்ன்றது. கொஞ்ச நாள் போடு நீ விஸ்வாசியா கூட இருந்தா ஹார்ட்டில் வைப்பேன். நீ வித்த காட்ட கேப்டன் சூரியகுமாரியால் வந்திருக்காரு கைஸ். பங்களாதேஷ் இந்தியாவின் 70-1
சுச்சுவேஷனான நிலைமையில போல்டு அக்சர் பட்டேலே வராச்சுக்கோங்க. சொன்னல ஒரு வீடு இறந்துட்டா படத்தோட 2 வீடியோ எடுத்துருவாங்க. அக்சர் பட்டேலோட இணைய போகுது யார் என்பதை கேள்வியே இங்கே போடு. அச்சோ போனது டாட் பால் ஆகி போச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. அதான் உங்கள்கிட்ட வீடியோட எடுத்து காமிக்கல அவ்வளோதான். இது திறமை, அக்ஷர் பட்டேலோட திறமை இதுதான். இந்த மாதிரி தான் பல மெச்சஸ்களை நம்ம இன்னைக்கு போட போகிறோம். பவுண்டரி கைஸ், அக்சுவல் பவுண்டரி இன்டோரில் பவுண்டரி ஏன் கைஸ் போலாம் டேஷ் பண்ணி சும்மா வரைஞ்சி வந்து டாப் ஆஃப் சட்டம் வரைஞ்சி வந்து போட்டாரு. அதுதாங்க பவுண்டரி. டி ஆகமத தொற்றல் எல்லாம் இடம் எல்லாமே பவுண்டரி மலையாள நுரையுது. அங்கே பாருங்க 13 பால்ல ஒரு ½ செஞ்சுரி தொட்டிருக்காருங்க சுபன் கில். அங்கே பாருங்க டக்கர்ஸ்ல எல்லா பேருமே சந்தோஷம் ஆரம்பம் என்பதை போல் 4 4 6 4 4 6 இன்றைய இந்தியா விசஸ் பாகிஸ்தான் போட்டி பவுண்டரி தெரியும். இவனுக்கு கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு இன்னொரு 2 விட தூக்கி கொடுப்பான் அப்படின்னு நம்ம இறக்கிட்டாங்க. பவுண்டரி தான் கிடைக்குங்க இவர் ஓவரில். ஓகே, ஒரு அழகாக கேப் கிடச்சிருக்கோம் எனக்கு தெரியல. அழகாக ஒரு கேப்பில் பவுண்டரி பார்த்தீங்களா? எனக்கு கேப் கண்ணுக்கு தெரியுங்க. அதை நான் கேப்பை பிக் பண்ண வந்த கரெக்டாக கேப்பை பார்த்துச்சேன். கேப் ஏங்கன்னு நல்லாவே தெரிவிச்சாங்க. ஃபியூஸ் பண்ண நடக்கல. அதுங்க ரோடுறாரு ஏழே குட்டு ஓடு பவர் பிளே வரப்போகுது. அதனால தான் நான் கூட தங்கிட்டு இன்னும் இவன் ஓவரில் திரும்ப இருக்குது ஒன்று இல்லை. அதுக்கு தான் பொறுத்தாடிட்டு இருக்கேன். பொறுத்தால் பூமி ஆழ்வார். இவ்வளோ 2 ரன் கிடைக்கலாம். 2 ரன் நைஸ். 2 ரன் எனக்கு தெரியும். 2 ரன் இந்தியா அணி ஓடுவோனையே எடுப்பாங்க. எல்லாமே பாருங்க அடி வந்து பவுண்டரி. ஏங்க யாருங்க இவர் இப்படி அடிச்சு பறக்க விடுறாருடா? டே அக்ஷர் பட்டேலே நீ ஏறா சான். அக்ஷர் பட்டேல் நீ நானும் வாழ்ந்துக்கிட்டா ஏங்க ஹீரோ என்ன பண்ணுறது? இப்போதான் டாட் பால் தான் ஏனோ இல்லைல்ல சிங்கிள் ஒன்று இதெல்லாம் கவர்மெண்ட் இல்லை நீட்டாக இருக்கலாம். ரன் அவுட் ஆகிருக்காரு. ஆனால் என்ன இருக்கான் கேப்டன் சுபன் சாஹில் இருக்கிற வரை யாராலையும் அவரை தொட முடியாது என்பதுதான். சுபன் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகே, 237க்கு 4 வேலை கொண்டதாச்சு. பேட்டிங் பண்ணணும், பவுலிங் பண்ணணும். ஸோ ஒரு கேப் என் கண்ணுக்கு துளின்னு ஒரு கேப் இருந்தால் கூட அவ்வளோதான். 288 ரன் டார்கெட் கைஸ். வந்துட்டாங்க. 10,000 ஏமா போமா எப்படி அடிச்சாங்க அந்த ஆட தெரியாத பயலுக. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் வச்சு தாங்க கேஸ். ஃபர்ஸ்ட் பால் 10 டாஸஸ் டு பும்ரா ஃபர்ஸ்ட் பால். எடிட்டிங் பண்ணா இப்போ அதை வந்திருக்காரு கைஸ். அக்ஷர் பட்டேல் கையில் பந்து
சொற்கள் சுழல் பந்துகள்கிட்ட பந்துகள் சுழல் பந்து தான் போட போறது. சுழல் பந்துகளின் ஸ்டார்ட் வேலைகள் வேலைகள் ஃபர்ஸ்ட் பால் டாட் ஓட்டம் வெல்கம் தலைவன் பறக்க விசிலு பறக்கவே என்ன பேச்சு 4 ரவுண்ட்ல ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பால் டாப் ஸ்பின் போடப்பட்டது. வேகமாகவும் கொஞ்சம் மசத்தேன் வேகமாக தட்டிக்கிட்டேன். 2 ரன்னு அக்ஷர் பட்டேல் பண்ணு கன்னு அங்க ஒருத்தர் இருக்கிறார், அதை வளர்த்தி விடாதீர்கள். பங்களாதேஷ் பிளேயர்ஸ், we are my families. இது அக்ஷர் பட்டேலோட ஓவரப்போ பையன் லிட்டில் டாஸ் போட வைக்கிறாரு. பெருசாக தான் இருக்கு. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டி குடிச்சு பாலை குடிக்கிறேன். ஏன் லாலிபப்பா வாங்கி தரேன் சப்பு, ஏன் லாலிபப்பா வாங்கி தரேன் சப்பு. ஆமாண்டா வாங்கி தரேன்டா இருக்கேன் வாங்கி தரேன் சப்பு. அவ கண்ணு வாய் கண்ணு அதுக்குள்ள வாலிபாப் காய்ச்சேன் கொண்டு சரி நானும் கொண்டேன். சரி நான் கேட்குறேன். to begin to eat tag guys, to the tag straight சக்கரை வச்சாரு. சக்கரை வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கோ ஸ்பீடு ஏற்றியோ போங்க. ஸ்பீடு ஏற்றினா கேட்சையும் பிடிச்சிட்டாரு. யாரு அந்த ஃபீல்டர்? திலக் வர்மாவா? எஸ் அந்த திலக் வர்மா பிடித்து விட்டாரோ இந்த வரை. போட்டேன் அழகா தூக்குனாரு. அழகா 6 கோல். அழகா விக்கெட் அடிக்க போகிறோம். ஹார்திக் பாண்டியா ஸ்டோர் போடுவாங்க. வருஷத்துக்கு சிங்களோட குழந்தை கட்டுறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் பாலே விளையாடுது. ஏதாவது விக்கெட் மொத்தமே 100 நாளைக்கு பார்த்துவாங்க. அடி நடிக்கிறாங்கண்ணே. அச்சின் வந்தோடனே போயிடுச்சா அடுத்த பால் எல்லாமே டாட்டா ராம்சாஸ்தான் படிக்கிறான். நம்ம இது பண்ண விடல. கடைசி ஓவர் ஸ்பின் சூழல்கிட்ட கொடுத்துருக்கார். ஷார்ட் அண்ட் ஸ்கை என்ற முடிவு எடுத்தாலும் அது நன்ற முடிவுதான் என்பதுதான் இங்கே தீர்மானம். ரெண்டாவது பால் பவுண்டரி ஏறித்து விட்டார் அந்த பாலை. பால் போட வராரு. போட்டு பார்த்த போடியடா. அந்த கடைசி பால் புலம்பிட்டார். கடைசி பால் இதோ போடுகிறார்கள் அக்ஷர் பட்டேல். கடைசி பால்
கடைசி பால் பவுண்டரி அடித்து விட்டாரா இல்லை என்று பார்ப்போம். 2 ஓடுறாங்க இல்ல 2 மட்டும் 145க்கு 4. இந்தியா won the game of the qualified in Bangladesh lost the game. 142 ரன்களில் ஜெயித்து விட்டார்கள் இந்தியா. 2-2 குடிக்கார 1 அக்ஷர் சேட்டி சிங் 1. ஓகே 94 36 நானும் கட்டிருக்கேன் வேஸ்ட். எல்லாருக்கும் வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக பண்ணாங்கப்பா பண்ணிட்டு பாருங்கப்பா போங்கப்பா. சுபன் கில் மேன் ஆஃப் த மேட்ச். போட்டியின் ரொம்ப சுருக்கம். சுபன் தூபே 16க்கு 2, குல்தீப் யாதவ் 23 1, ரித்தன் தாஸ் 39, ஜாகர் அலி 37, 20 ஓவருக்கு 287 அடிச்சு இந்தியா அடிச்சாங்க. சரியான போட்டி கைஸ்.